சார், இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுத்திருந்ததா முதலமைச்சர் பேசியிருந்தாரு. அது எந்த விதத்தில் இந்த தேர்தலில் நமக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம இளைஞர்கள் ஏன் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறோன்னா, புதிய இளைஞர்கள் வரணும், இளைஞருடைய நம்பிக்கையை இந்த இயக்கம் பெறணுங்கிறது நம்பிக்கை தான். அதுக்காக தான் கொடுக்குறாங்க. நிச்சயம் அந்த புதுசாக வாய்ப்பு கிடைச்சிருக்கிறவங்க மக்களை போய் சிந்திச்சு அந்த வெற்றியை பெறுவாங்க நம்பிக்கை இருக்கு. சார், நீட்டை ரத்து செய்யப்பட முடியலையேன்னு சொல்லி உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. போன பிரச்சாரத்தில் மிகப்பெரிய பிரச்சாரமாக 2024 தேர்தலில் சொன்னேன். ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டு போனார், நீங்கள் காங்கிரஸ் பேருக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் திமுகவுடைய வலியுறுத்தல்னால நாங்கள் ரத்து செய்வோம்னு. நாங்கள் மீண்டும் இந்த சட்டமன்றத்தில் 2 முறை அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சிருக்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், பாஜக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு நுழைய முடியாத அந்த சூழ்நிலை இருக்க தவிர, என்றைக்கு பாஜக வந்து அப்புறப்படுத்துகிறாங்களோ, என்றைக்கு ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அந்த மீண்டும் நிச்சயம் நீட்டை எப்பயாவது ஒழிக்குங்கிறது தான் திமுகவோட இலக்கு. அமித்ஷாவே கட்டமைப்பு ரீதியாக பாஜக பலவீனமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு தெரியும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.